விவரம் அறிந்தவன் நாரதன். இருந்தாலும் உம்மை பற்றி உம்மிடத்தில் ஒரு சில விவரங்களை நான் கேட்க வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் தாங்கள் பதிலளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களை பற்றி சில விவரங்கள் கேட்கலாமா? கேளுங்கள். கேட்டா பதில் வரும். கேள்வின்னு ஒன்று இருந்தா தான் பதில் உனக்கு கிடைக்கும். கதையின் முறைப்படி உம்மை பற்றி உம்மிடத்திலே நான் கேட்கக்கூடிய முதல் கட்ட விசாரணை செய்யும் தொழில் என்ன காவல்? என்ன திணை? கரந்தனை செந்தனை. கரந்தனை யாருக்கு? கரந்தனை எங்களுக்கு. செந்தினை முருகனுக்கு. தவத்திற்கு தமிழுக்கு குலத்திற்கு சவத்திற்கு சகலத்திற்கு சுவைகள் சுரங்கள் திக்குகள் கிரகங்கள் பசி வந்தா ஆபத்து குதவா அரும்பசி குதவா அன்னம் அத கொஞ்சம் ஏத்தி வைங்க. தாகத்தை தீரா தண்ணீர் தரித்திரமரியா கோபத்தை இறக்கா குருமணி கேரா பாவத்தை தீரா பயனில்லை மண்ணாலே வந்தது மகாபாரதம் பெண்ணால் உருவானது ராமாயணம் யுகங்கள் எத்தனை? யுகங்கள் எத்தனை? 4. என்னென்ன? கிரேதா திரேதா தோபரா கலியுகம். கிரேதாகத்தில் நடந்த கதை ஹரிச்சந்திரனுடைய கிரேதாகத்தில். ஏன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எங்க அவசரமா ஊருக்கு போறீங்களா? சவச்சவன்னு போக கூடாது. அப்படிலாம் கிடையாது. சுறுசுறுப்பா இருக்கணும் தான். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு, ஒரு அளவு உண்டு. வண்டி வேகமா வராது. வேகமா போகணும். வேகமா வராதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேகமா வராட்டி தார் கம்ப வச்சு குத்துனா வண்டி வேகமா உங்க வாயிலே குத்தி விடுவேன். இப்ப தார் கம்ப வச்சு குத்துறாங்க. மாடு வேகமா மாடு அசைப்படுத்து கம்ப வச்சு குத்துனா இப்ப நான் அசை போடலையே. பதில் பேசுறேன். 4 என்ன நிப்பாட்டி நீ சவுடால பேசிக்கிறீங்க புரியல எனக்கு. அப்படித்தான் இப்ப தெரியுதா? நீ வள்ளி நான் நாரதர். அதுதான் இப்ப யாரும் மாத்தி சொல்லலையே. வள்ளினா வள்ளி மாதிரி நாரதருக்கு சட்டம் போடுற மாதிரி நான் அப்படித்தான் வருவீனா என்ன அர்த்தம் புரியல எனக்கு. என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல எனக்கு சொந்தமான இடம், நான் வச்சதுதான் சட்டம். என் மக்களை நான் சொல்றதான் கேட்க வைப்பேன். அது கூட பிறந்தது உடம்புல ரத்தத்துல ஊர்னது அதெல்லாம் போகாது. அதெல்லாம் என்ன சொல்லி அதெல்லாம் வேற ஆள்ட்ட வச்சுக்கோ. நீங்க நான் கொம்பா இருக்கு உங்களுக்கு. இத பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நான் யாரு எப்படிப்பட்டவனே. அப்புறம் நீங்க இப்படித்தான் போவீங்கன்னு சொன்னா நான் ஓ வழியிலே தான் வருவேன். ஏங்க நீங்க யாரா இருந்தா எனக்கு என்னங்க, நான் இப்படிதான். யாருக்காக என்னைய நான் மாத்திக்க மாட்டேன். சரிங்களா? பொறுங்க. கிரேதா யுகத்துல ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கை வரலாறு நடந்தது. திரேதாகத்துல அப்படி கேளுங்க. எனக்கு சொல்லாம பதில சொல்லுமா? உங்களுக்கு சொல்லாத அப்புறம் யாரு கேளுங்க இப்படி கேளுங்க. என்னுடைய கேள் எனக்கு நீ சட்டம் போடாத. நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு சட்டம் போடுறதுக்கு தான் நானே வந்திருக்கேன் தெரியுமா? நீ இல்ல உங்க அப்பா தான் நினைச்சா என்ன சட்டம் போட்டு பாட்ட முடியாது. அப்பா இங்க வரவே வராதே. அப்பதாவே இல்லையே. என்ன இப்படி பேசுங்க அப்படி பேசாதீங்க. நீங்க வேணா அப்பதாவை சந்திக்கிறதுக்கு மேல தான் போகணும். ஒரே விஷயம் இங்க வராது. என்னகிட்ட சத்தம் போட்டு பேசுற அளவுக்கு உனக்கு பக்குவம் பத்தாது. என்னகிட்ட சத்தம் போடுற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் பத்தாது. அதுல விஷயமும் இருக்காது. அப்ப என்னை விட நீங்க மிஞ்சி பேசுவீங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அதுல என்ன நம்பிக்கை தாங்க. வாழ்க்கையிலே நம்பிக்கை அவசியம் வேணும். தெய்வ நம்பிக்கை தன்னம்பிக்கை அவசியம் வேணும். மூட நம்பிக்கை அவனவே இருக்கவே கூடாது. ஒரு போட்டி வேணா வச்சுக்கிறோமே. வேணா கேளுங்க. இல்ல ஒரு போட்டி நான் நீ என்னத்த தொட்டு பேசலாம் நான் பேசுறேன். சரி நீங்க என்ன தொட்டு பேசலாம் நான் பேசுறியா? கதை பேசுறியா? திருக்குறள் பேசுறியா? என்னத்த பேசலாம் நான் தொட்டு பேசுறேன். ஆனால் முன்னேற நான் என்ன இருமா நான் என்ன பேசினா உன்னால தொட்டு பேச முடியுமா? முன்னேற சரியா போனா நான் கேட்டது சரியா நீ பேசுறத கேளுங்க. நான் பேசுறேன். நான் பேசுற தொட்டு நான் பேச முடியுமா? சித்தம்போக்கு செவம்போக்கு சத்தம் போட்டா செல்வாக்குன்னு சத்தம்லாம் போட கூடாது. சரிங்களா? என்னகிட்ட சத்தம் போடுறதுக்குலாம் நீங்க ஆளே கிடையாது. ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். நீங்க சத்தம் போடாதீங்க சாமி. என்னைய மிஞ்சி பேச முடியாதுன்னு நான் பேசிட்டா என்ன பண்ணுவீங்க? உங்க மிஞ்சி நான் பேசுறேன். ஒருவேளை உன்னால பேச முடியல. பேசி முடிச்சிட்டேனா? முடியலனா? முடி. அது என்னங்க நம்பிக்கைங்க? ஒரு நம்பிக்கை. ஒரு நொடி பொழுது உனக்கு ஒண்ணும் தெரியாது காமிச்சிட்டு போயிரு பாக்குறியா? யாரு உங்களுக்கு ஒண்ணும் தெரியல நான் காட்டிடுவேன் பா. சரியான வள்ளி நீங்க பாக்குறீங்களா? நல்ல சோறு தானே திங்கற. நீங்க என்னத திங்கறீங்க? நல்ல வள்ளி முருகன் அமானன் உதானன் சயானன் வியானன் நாகன் கூர்மன் கிருகன் தேவதத்தன் தனஞ்சு 10 விதமான காற்றுல நீங்க பிராணம் காற்று மட்டும் தான் சாப்பிடுவீங்க. நாங்க சோத்த சாப்பிட மாட்டோம். தேனும் தினமாவும் தான் சாப்பிடுவோம்.
உங்கள் ஐந்து விதமான உணவு முறை. இந்த உணவு முறையில நாங்க என்ன பண்றோம் தெரியுங்களா? இது வளவலன்னு பேச்சு. வளவல பேச்சு விஷயமா பேச்சு. ஒரு போட்டிக்கு வந்துரும். என்ன போட்டி? எனக்கு ஒண்ணும் தெரியாது காமிச்சு அப்படின்னு சொன்னா காமிச்சு கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நீ சரியான வள்ளி. முடிஞ்சா இந்த மேல என்னை மிஞ்சி நீ பேசி இல்ல எனக்கு தெரியாது ஏதாவது காமிச்சு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. நீ என்ன அடிமைப்படுறேன். அடிமைப்படுறீங்க. நீங்க என்னைய காமிச்சு கொடுங்க, வாங்குற சம்பளத்தை வேணா உங்களுக்கு சம்பளம் தான் தேவையில்ல எனக்கு. அப்படிதான் கொடுப்பேன். உன்னை காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். எதுக்கு? என்ன தோத்துட்டா உன்னை வீட்டுல கூட்டி கொண்டு வரியாத? ஏங்க இங்க வள்ளியா இருக்கேன், வள்ளிய கூட்டிட்டு போய் நாரதற்கு வீடு எங்க இருக்கு? உங்களுக்கு எல்லாம் தங்குறதுக்கு ஒரு இடம் இல்ல, நான் எங்க பேசுறதுக்கு ஒரு இடம். நான் எங்க போவேன்? அந்த இடத்துக்கு ஒண்ணே பேசியா கூட்டிட்டு போவேன். ஏங்க நாரதர் கூட்டிட்டு போய் என்னங்க பண்ண போறாரு? மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த ஆசையே கிடையாது. நானாவது உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா உங்களுக்கு பல வேலை கொடுப்பேன். என்னைய நீங்க வீட ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்க முடியாது. நீங்க என்னைய கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? உங்களோட நான் எதை நம்பி வர்றது? இப்படி தரத்திரியம் ரொம்பலாம் பேசாதமா. தரத்திரியமா ஒரு வார்த்தை வந்து என்னைய கூட்டிட்டு போயிருவான்னு வீட்டுக்குன்னு சொன்னார்ல, அவருக்கு வீடு எங்க இருக்கு கேளுங்க. நீங்க நாலு பேரு கேளுங்க, என்ன சொல்ல வீடு எங்க இருக்கு? நான் எப்படி பரதேசம் வரணும்? பரம்னா உலகம், தேசம்னா சுற்றக்கூடிய. நான் உலகம் எல்லாம் எப்படி சுத்துறேனா? உன்னை பரதேசி எடுத்துட்டு நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போறங்கறீங்க. அட உன்னை பரதேசம் தான் கூட்டிட்டு போறோம்னே. ஏன் என்னத்துக்கு? நான் இந்த உலகத்துக்கு எல்லாம் நான் வர முடியாதுங்க. நீங்க வந்து போயிட்டே இருப்பீங்க, உங்க பின்னாடி நான் வர முடியாது. காவலுக்கு வந்திருக்கோம் இல்ல? ஆமா. திணைக்காவல். ஆமா திணைக்காவல். ரெண்டு தின கருந்தன செந்தன. ஆமா. இத எதனிடமிருந்து எதை காப்பாத்துறீங்க? எப்படி எப்படி எப்படி? பாண்ணைக்கு நீயா நானவ. எதனிடமிருந்து எதை காப்பாத்துற? எதிடமிருந்து எதை காப்பாத்து? பறவையிடமிருந்து திணையை காப்பாத்துறேன். பறவைகளிடமிருந்து திணையை காப்பாத்துறேன். பறவைகள் ஏன் திணையை சாப்பிட வருது? தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வது. ஆமா. தமிழருடைய பண்பாடு என்ன? தமிழருடைய பண்பாடு என்ன? வந்தவர்களுக்கு அபச்சாரம் செய்தவராக இருந்தாலும் வீடு தேடி வந்தாலும் உபச்சாரம் செய்யணும். ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டால் உண்பதே அமிர்தமாகும். நான் தானே சொல்லிக்கிறேன். இல்ல நான் சொல்லிக்கிறேன். மறந்துட்டு இருமா நான் மறந்துட்டு நிக்கிறேன். நீ எனக்கு எடுத்து கொடுக்குறியா? நான் அப்படி சொன்னேனா? நீங்க மறந்து நான் பேசிக்கிறீங்கன்னா நீ ஏன் பேசுன? நான் அப்படிதான் பேசுவேன். உனக்கு அது தெரியும் காமிக்கிறேன். அப்படி எல்லாம் இல்ல சாமி. நீங்க பேசுறீங்களே, நான் பேசாம இருந்தா என்ன நினைப்பாங்க? ஐயோ வள்ளி பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியல போல இருக்கு. அப்படி நினைச்சிட கூடாதுல்ல. முப்பரம் கோடு முகம் கடித்திடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே. பறவைகள் திணை பயிர் சாப்பிட வருது, பசியை போக்குறது. பசியோட வர பறவைக்கு உணவளிக்காமையா விரட்டுறீங்க? அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. அது சாப்பிட்டுட்டு போனா பிரச்சனை இல்ல. மலம் ஜலம் கழித்து விட கூடாது என்பதற்காக தான் பறவை விரட்டிக்கிட்டு இருக்கேன். எச்சில் படலாம், எச்சம் மட்டும் விட கூடாது. எச்சில் படலாமா? எந்த இடத்துல எச்சில் பட்ட பொருளை சாமி ஏத்துக்கிறது? என்னங்க அது? பசுமாட்டுக்கு வந்து பால் கறக்குறோம், அதை கொண்டு அபிஷேகம் பண்றோம், ஏத்துக்குது இல்ல. அதுக்கப்புறம் தேன் இருக்குல்ல, தேன் இங்க இருந்து வந்தது. தேன் ஈக்க கொண்டு வந்து சேகரித்து கொண்டு வைக்கிறது. பலவிதமான மலர்கள் இருந்து கொண்டுகிட்டு வந்து தேனை சேகரித்து வைக்குது. அந்த தேனை அபிஷேகம் பண்றோம், அதை கடவுள் ஏத்துக்கிறாரா? இப்ப பட்டு பூச்சி இருக்கு பாத்தீங்களா, அதோட எச்சிலிருந்து வர்றது அந்த பட்டு நூல். அதுல இருந்து ஆடை சாத்தப்படுகிறது. இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். எச்சிலை ஏற்றுக்கொள்ளுவார், எச்சத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். முன்ன பால் கறந்துருக்கியா? எங்க வீட்டுல மாடெல்லாம் இல்லங்க. அப்ப பால் கறந்தது இல்ல. மாடு கறந்தது இல்ல. அண்ணே பால் பீச்சும் போது நம்ம என்னென்ன கையில கொண்டு போவோம்? செம்புல தண்ணி கொண்டு போவோமா? கண்ணுக்குட்டி குடிச்சோடனே தண்ணியை வச்சு அடிச்சு கழுவி விடுறோமா? தண்ணிக்கு என்ன தன்மை தெரியுமா? தீட்டை போக்குற தன்மை. தண்ணிக்கு தீட்டை போக்கக்கூடிய தன்மை. அங்கேயே எச்சில் போயிருச்சு, அப்புறம் நீ என்னத்தை கொண்டு தழுவ போற? அது எப்படி கேக்குற? இப்ப இந்த அம்மா சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? சாமிக்கு எச்சில வச்சா படைச்சா ஏத்துக்கணும். ஒரு கோயிலுக்கு போ, தேங்காய் ஒரு மூடி, தேங்காய் கொண்டுட்டு போய் வாழைச்சி பழம் ஒரு சீப்பு, 2 பழத்தை தின்னுபிட்டு பாதியை வச்சுடு. ஒரு தேங்காய் முடியல ஒரு முடிய கரண்டி பிடி சாமி வச்சா ஏத்துக்கமா? கதை நான் ஏகப்பட்ட கதை உதாரணம் சொல்லுவேன். ஒரு பெரிய தோட்டத்துல விளையிற அத்தனை காய்கனிகளையும் கொண்டு எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு கொடுத்து அனுப்புறாரு வேலையாளுகிட்ட. அவர் ஒரு நாள் கொண்டுகிட்டு போனவர் பசி தாங்க முடியாம 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டார். உடனே முருகன் அவருடைய கனவுல வந்து சொன்னாரா, அப்பா நீ எனக்கு உன் தோட்டத்துல விளையிற பழங்களை எல்லாம் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னியே, நீ இன்னைக்குதான் 2 பழத்தை எனக்கு கொடுத்த அப்படின்னு சொன்னாரா. அவரை திடுக்கிட்டு முழிச்சு வேலைக்காரனை கூப்பிட்டு இவ்வளவு நாள் கொடுத்த பழத்தை நீ என்ன பண்ண அப்படின்னு அவனை அடிச்சப்போ, இல்லையா நீங்க கொடுத்ததை நான் கொண்டு கொடுத்தேன் தான் தினமும், ஆனா இன்னைக்கு தான் பசிச்சதுன்னு 2 வாழைப்பழத்தை நான் சாப்பிட்டுட்டேன், செஞ்சது தப்பு தான், மன்னிச்சுங்கன்னு. உடனே அந்த தோட்டக்காரருக்கு ஞாபகம் வந்துச்சா, யாரு ஒருவன் பசியோடு இருக்கிறானோ அவனுக்கு உணவளித்தால் இறைவனே சந்தோஷப்படைவார், மகிழ்ச்சி அடைவார். இதுதான் காரணம். அப்ப அவர் சாப்பிட்டத அவர் தான் ஏத்துக்கிட்டார். இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். தின்னப்பா நாயனார், தின்னப்பா நாயனார் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேரு மருவி கண்ணப்ப நாயனார் வந்துச்சு. அவர் தான் வாயிலேந்து எச்சில கொண்டுட்டு போனார், தலையில பூக்களை சொருவிட்டு போனார். இதெல்லாம் சுருக்கமா சொல்றேன் உங்களுக்காக. நீங்க இப்ப படப்படன்னு பேசணுங்கிறீங்களா, அதுக்காக சொல்ல வரேன். எச்சில கொண்டு துப்பினார் சிவலிங்கத்து மேல. தான் சூடி இருந்த பூவை எடுத்து வச்சார், மாமிசத்தை கொண்டு படைச்சார். சிவன் வந்து சைவ மதம், சைவம் தான் சாப்பிடுவார், பாலாபிஷேக பிரியர், அவர் அபிஷேக பிரியர். அப்ப என்ன பண்றாரு, மாமிசத்தை வைத்து நைவேத்தியம் பண்ணார். அதை ஏற்றுக்கொண்டார் இறைவன். 63 நாயன்மார்களே தின்னப்பனாக இருந்தவனை கண்ணப்ப நாயனாராக காட்சி கொடுத்து ஆட்கொண்டார். அப்ப எச்சில ஏத்துக்கலையா?
ஒரு 2 கதை சொல்லிருக்கேன். எச்சில் உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு சொல்றேன். நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லவா? என்னங்க? படிக்கிறது பெருசு இல்ல. என்னங்க? படிக்கிறது பெருசு இல்ல கதைகள். சரி. படிச்ச கதையை அப்படியே ஒப்பிக்கிறது வந்து தின்னதை கக்கறதுக்கு சமமா. சரி. சிவன் சைவ மத கடவுள் நீங்க தானே சொல்றீங்க? ஆமா. சைவ மத கடவுள் எப்படி அந்த கரிய அசைவத்தை ஏத்துக்கிட்டாரு? அதுதான் எப்பொழுதுமே கடவுள் வந்து குடகுடமா பாலை ஊத்துனாதான் ஏத்துக்குவாரு அப்படிங்கிறது கிடையாது. கூட கூடையா மலர்களை கொட்டணுமா அப்பதான் ஏத்துக்குவாரா? இல்ல. மலையத்தின சாமணிக்கு மலையத்தின சாம்பிராணி போட முடியாது, கடகத்தின சாம்பிராணி போட்டா போதுங்கிறார். ஆனா அவர் என்ன அன்பே சிவம், எந்த இடத்துல தூய்மையான அன்பு இருக்கிறதோ அங்கதான் இறைவன் ஆட்கொள்ளுவார் அப்படிங்கிறது. ஊன் உருக, உடல் உருக, உயிர் உருக, கண்ணீர் மெழுகு கசைந்து 2 சொட்டு கண்ணீர் விட்டா போதும். கடவுளுக்கு போய் அவர் கொடுத்த தலங்க அனைத்துமே எல்லா விஷயம், அரிசியா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், பூவா இருக்கட்டும், பழமா இருக்கட்டும், அனைத்துமே அவரால் படைக்கப்பட்ட இந்த உலகத்துல உள்ள விஷயங்கள். அதை கொண்டு அவருக்கே அர்ப்பணம் பண்றதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஆனால் அவர் படைக்காத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய கண்ணீர் மட்டும்தான். அந்த கண்ணீரை காணிக்கையாக கொடுத்தார் ஆண்டவன். ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். நம்ம கேட்டதை அள்ளி கொடுத்துருவார். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எல்லாம் நீங்க சம்பந்தப்பட்டதை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன, சிவன் சைவ மத கடவுள், அன்பு இருந்தா கறியை கொடுத்தாரு ஏத்துக்கிட்டார். நீ அன்பு மட்டும் இல்லங்க அவர்கிட்ட. கண்ணப்பனுக்கு தெரியுமா இது கறி, இந்த கறியை கொண்டு சிவனுக்கு வச்சு படைக்க கூடாதுன்னு தெரியுமா? அவருக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாது. காட்டுக்குள்ள போறேன், வேட்டையாடுறேன், சிவலிங்கத்தை பாக்குறேன், ஆனா சிவன் பசியோட இருப்பாரு சொல்லிவிட்டு கறியை வச்சு படைக்கிறேன். அதுல எந்த கறி சுவை மிகுந்த கறியா இருக்கோ அதை எடுத்து வச்சு படைக்கிறான். அப்ப எச்சில் பட்டதை ஏத்துக்கிறார். இதுலதான் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். எச்சில் பட்டதை ஏத்துக்கிட்டாரு. ஏன் ஏத்துக்கிட்டாரு? அவனுக்கு எப்படியாவது சிவனுடைய பசியை போக்கணுங்கிற எண்ணம் தான் இருந்துச்சே தவிர அன்புங்கிறது இவனுக்கு இதை வச்சு படைக்க கூடாதுன்னு தெரியாது. தெரியாததுனாலதான் ஏத்துக்கிட்டாரு. ஒருவேளை நீங்க இப்ப நம்ம சொல்ற மாதிரி சிவன் கோயிலுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு கறியை கொண்டு வச்சு படைங்க, உங்க அன்புனால ஏத்துக்குவாங்களா? உள்ள விடுவாங்களா? முதல்ல பேச்சுக்குன்னு எல்லாத்தையும் பேசக்கூடாது, சரிங்களா? ராமாயண மகாபாரதம் பேசுறோம்ல, நான் பேச்சு வாயில வந்ததெல்லாம் பேச்சுன்னு பேசிட்டு இருக்கேனா? ஜாடி கேத்த மூடி மாதிரி உங்க பேச்சுக்கு கதை சொல்றதெல்லாம் தெரியுதாமா? அப்புறம் என்ன அந்த கதையை எப்படி சொல்லணும்? அவனுக்கு தெரியல, இதை வச்சு படைக்க கூடாதுன்னு தெரியல. தெரியாதனால ஏத்துக்கிட்டா. ஒருவேளை தெரிஞ்சுட்டு வச்சு படைச்சா, ஐயா இந்த அம்மா அன்பு இருந்தா போதும் சொல்லுதுல, தெரியும் சிவனுக்கு வச்சு படைக்க கூடாதுன்னு. உன் அன்பை வச்சு கொண்டு வச்சு படைச்சா ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாரா? சாமிக்கு கொண்டு வைக்கிறதானே. நான் ஆரம்பத்துல என்ன தோணி, சாமிக்கு வைக்கிறதும் பழமும் தேங்காய் ஒரு மூடியை உடைச்சு நம்ம தின்னுபிடி சாமிக்கு வைக்க தோணுமா? நீங்க உங்களுக்கு வேணா மனசு வராது, ஆனால் உள்ளன்போடு இறைவனுக்கு கொடுத்தா கட்டாயமா. என்கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல, என்கிட்ட கற்பூரம் கூட வாங்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு இடத்துல போய் மனமுருகி திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தின்னு சொல்லி வச்சிருக்காங்கல்ல. திருவண்ணாமலை எங்க இருக்கு? இங்க இருந்து போனா எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு தூரம் இருக்கிறது. ஆனா இங்கே நின்னுகிட்டு திருவண்ணாமலைக்கு அரோகரன் சொன்னாலே ஆட்கொள்வார், மனசுக்கு சந்தோஷப்படுவார், அள்ளிய வேண்டிய வரத்தை அள்ளி கொடுப்பார், முக்தி கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. அப்ப என்ன ஆகும்? இங்க வந்து பால் ஊத்துறமா, போறங்க சாம்பிராணி போடுறமா, பத்தி ஏத்துறமா, சூட ஏத்துறமா இல்ல, மனசுல தூய்மையான அன்போடு இறைவனை நினைக்கணுங்கிறத. அப்ப எச்சில் பட்ட பொருளை ஏத்துக்கிட்டாரு. எச்சில் மலை, அதாவது எச்சம்னா மலை ஏத்துக்க மாட்டார், மலம் ஜலம் ஏத்துக்கொள்ள மாட்டார். இந்த பால் கறந்தது சொம்புல தண்ணி கொண்டுகிட்டு போனேன், அத மடிய கறந்தோம், அப்புறம் தான் பால் கறந்தேன்னு. சொரப்பு இறக்கும் பொழுது மடியை கழுவிட்டு தான் பால் கறப்பாங்க தாய்மார்கள்ல, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. 2வது சொரப்புன்னு ஒண்ணு கறப்பாங்கல்ல, அப்ப என்ன பண்ணுவாங்க? கழுவுவாங்களா? பால் தான் கறந்து சொம்புல வச்சாச்சுல, தண்ணி தான் இருக்காதே, விளக்கெண்ணையை தொட மாட்டாங்களே, எப்படி பால் கறப்பாங்க? கன்று குட்டியோட எச்சியோ நுரையோட தானங்க பால் கறப்பாங்க. அது அப்ப எச்சி தானங்க. அந்த எச்சி ஏத்துக்குவாரு இல்லங்க? இல்ல அந்த 2வது சொரப்புல கறந்த பாலை தனியா கொண்டுட்டு போவாரா? அதுல தானங்க ஊத்துவாங்க. அப்ப அந்த எச்சி ஏத்துக்குவாரு இல்லங்க? நாரதர் கேட்டீங்களே, நான் ஒரு பிடிச்சு நிக்கணும். அவர் பேசுறது வாங்கி பேச. நான் என்ன சொல்றேன், நான் இதுலயே பிடிச்சு நின்னா நின்னுட்டே இருப்பேன். சரி நிக்க வேணாம், போங்க. கதைகள் நிறைய பேசணும். சரி பேசு. நீ செய்யறத நான் தவறுன்னு சொல்லிட்டே சுட்டி காமிக்க நானும் பத்த கதை. நான் அது சரின்னு சொல்லிட்டேன். இதுலயே போயிட கூடாது. எச்சத்தை இறைவன் ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்றீல, சரியா? ஆமா. ஜலம் மலத்தை ஏத்துக்க மாட்டாருங்க. ஆமா. மாட்டுல இருந்து வர சிறுநீரை எச்சில் ஏத்துக்குவார், எச்சம் தான் ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்லி ஜலம் மலத்தை ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்றீங்க. நீங்க வீட்ல பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறாங்க தெரியுமா? ஆமா. எதுல பிடிச்சு வைக்கிறாங்க? மாட்டு சாணில. சாணம்ங்கிறது என்ன? மலம். மலம்தா, மாட்டோட மலம். அப்ப மலத்துல சாமி பேசிக்கிறேன். நீங்க மலத்துல சாமி, சாணியில சாமியை செஞ்சு வச்சா சாணிங்கிறது மலம். அதை எப்படி சாமி ஏத்துக்குறாங்க? ஜலம் ஏத்துக்காது, மாட்டோட மூத்திரத்தை ஏத்துக்காதுன்னு அம்மா சொல்றாங்க. கோமையங்க அதெல்லாம் அப்படித்தான் சொல்லணும். இந்தங்க அப்ப மாட்டோட கோமயத்தை இந்த அம்மா ஏத்துக்காது சொல்றாங்களே. ஒரு புது வீடு கட்டி வீட்டுக்குள்ள போகும்போது முதல்ல என்னத்தை தெளிக்கிறோம்? கோமயம் தான். அப்புறம் எப்படி ஏத்துக்க மாட்டாருன்னு சொன்னீங்க? வீட்டுக்குள்ள லட்சுமி கடாச்சாரம் வராதா? வருமா வராதா? ஏத்துக்காதுன்னு சொல்றீங்க. அந்த கோமையன்னு சொல்றோம்ல, அது பசுமாட்டோடதையா இல்ல காளை மாட்டோட? பசுமாட்டுலதான் 33 கோடி முனிவர்களும் 48,000 ரிஷிமார்களும் 3 தேவிகளும் 3 மூர்த்திகளும் வாசம் செய்யக்கூடிய ஒரே ஒரு பூலோக காம தேனு எது அப்படின்னா
அது பசுமாடுதான். வீடு கட்டுனாலே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பசுமாட்டையும் கன்றையும் உள்ள சாணம் போட வைப்பாங்க, கோமையம் பேய விடுவாங்க. அப்பதான் அது புனிதத்தன்மை அடையும். அதை கொண்டு வீடு முழுக்க தெரியல, அது மலஞ்சாலம் இல்லையாமான்னு உங்களுடைய கேள்வி. இதுதான் கேள்வி, அதுக்கு மட்டும் பதில். மார்கழி மாசம் பெண்கள் எல்லாம் கோலம் போடுவா. இப்ப 4 மணிக்கே எந்திரிச்சு 4 மணில இருந்து கோலத்தை போட்டு வண்ணம் தீட்டி அழகுபடுத்துவோம். அதுல முதல் தேதி கார்த்திகை மாசம் கடைசி நாள் பிள்ளையார் பிடிச்சு வைப்பான். சும்மாவா பிடிச்சு வைப்பான்? அதுல எத்தனை அருகமுள்ள சொருகி வைப்பா? பெண்களுக்கு அந்த இது தெரியுமா? 21 அருகம்புள்ள சொருகி வைக்கணும். அந்த அருகம்புள்ள சொருகி வச்சா வண்டு வராது, இல்லைன்னா வண்டு வந்துரும். அதுதாங்க தன்மை, அதுதாங்க விநாயகருடைய மந்திரம். நீதே இப்பதான் சொன்ன ரெண்டையும் ஏத்துக்க மாட்டாருன்னு சொன்ன, இப்ப நீதே மறுபடியும் ஏத்துக்குருவாருன்னு சொல்ற. அதுதான் 33 எல்லா தெய்வங்களும் வாசம் செய்யக்கூடிய இடம் அது. ஏத்துக்க மாட்டாருன்னா நீங்க காலமாட்டோட சாணியை பிடிச்சி பிள்ளையார் பிடிக்க வேண்டியதுதானே? பொதுவா சாணம் மலம் தானே. அதுதான் ஒரு விஷயம் இருக்குல்ல. மாட்டு பசுமாட்டு தலை வேற, சாணம் மலங்கிறது வேற, இது மலங்கிறது. ஆமாங்க. காலமாட்டை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாங்களா? குடி போறப்ப அறியாத நோட்ட குடி இருக்கலாம், அறிஞ்சவனோட குடி இருக்க முடியாது. உன்னை மாதிரி புரியாதவளோட ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, எனக்கு நீதே சொல்ற ரெண்டையும் ஏத்துக்க மாட்டாருன்னு, அப்ப மறுபடியும் நீதே அதை பிடிச்சு வச்சாதே ஏத்துக்குருவாங்க. பசுமாட்டோட சாணமும் காலமாட்டோட சாணமும் சாணமா? நான் பொதுவா ஒரு உதாரணத்துக்கு பெண்ணை பார்த்தோன்னு பசுமாரிப்பா அந்த பிள்ளை குணத்துல அப்படிமாங்களா? ஏன் மாடுன்னு சொல்லலாம்ல? ஏன் மாடுன்னா காளை மாடு, பசுன்னா பெண் மாடு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பசுமாட்டோட சாணத்துல பிடிக்கலாம், ஆனா காலமாட்டோட சாணத்துல பிடிக்க முடியாது. வாய் அப்படி சொல்லலையே முதல்ல. அதுலதான் இல்லங்க, அதுலதான் 30 கோடி முனிவர்கள் தவ இருக்காங்க. பசுமாட்டோட மேல மும்மூர்த்திகள் இருக்காங்க, முப்பெரும் தேவிகள் இருக்காங்க. அனைத்து தேவாதி தேவர்கள் அனைவருமே வாசம் செய்யக்கூடிய இடம் பசுமாடு. ராமாயண மகாபாரதம் தன்மை அதுதாங்க இருக்கு. ராமாயண மகாபாரதம் சொன்னீங்கல்ல? ஆமா. ராமாயண மகாபாரதம் மக்களுக்கு என்ன எடுத்து சொல்லுது? அதான் நீங்க மண்ணால வந்தது மகாபாரதம் என்ன எடுத்து சொல்லுதுன்னு. ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும் என்று எடுத்துக்காட்டியது ராமாயணம். இந்த பங்காளி சொத்தை அபகரிக்க கூடாது என்பதற்காக எடுத்துக்காட்டியது மகாபாரதம். இங்க ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்ந்தா கற்புக்கரசி. ஆமா. 5 பேத்துக்கு அழியாத பத்னியா வாழ்ந்தா பாஞ்சால். அப்ப ராமாயண கூற்றுப்படி ஒருத்தி ஒருவனோட வாழணுமா? மகாபாரத கூற்றுப்படி ஒரு பொம்பளை 5 புருஷனை கட்டுறதா? சரிங்க. என்னமா என்னங்க இப்படி பேசுறீங்க? ரெண்டும் நல்லதுதானேமா சொல்றான். ராமாயணம் மாதிரி சீதை மாதிரி ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்றதை எடுத்துக்கிறதா, இல்ல ஒரு பொம்பளை 5 புருஷனை கட்டுற மாதிரி கதை வச்சிருக்காரு அதை எடுத்துக்கிறதா? இங்கே சீதையின் அவதாரம் எடுத்தது மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுடைய மனைவி மகாலட்சுமி. அதனால ஒருவனுக்கு ஒருத்தியாக இருவரும் வாழ்ந்து காட்டினார்கள். அங்க அப்படி இல்ல. அந்த அம்மா முத ஜென்மத்துல இந்த சிவனை நோக்கி தவம் இருந்து அந்த 5 குணம் கொண்ட ஒரு புருஷன் எனக்கு வேணும்னு கேட்கறதுக்கு பதிலா எனக்கு 5 புருஷன் வேணும்னு தவாய் தவறி கேட்டுருச்சு. அதனால அழியாபத்தினாக அங்க இருந்தாங்க. அதெல்லாம் கதையெல்லாம் தெரியும் எனக்கு. அப்புறம் கேள்வி என்ன, எதை எடுத்துக்கிட்டு வாழ்றதுன்னு கேக்குறேன். அதுதான் யாருக்கு இப்போ எது தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழணும். படிக்கிறது எல்லாத்தையும் நம்ம பேசிட முடியுமானா பேச முடியாது. இந்த குறளை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் கண். எது நல்லதோ அதை தான் எடுத்துக்கணும், எது தீயதோ அதை விட்டுறணும். அதை போய் அந்த மாதிரி வாழ்ந்தா என்ன அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டக்கூடாது. அவங்க கேட்ட வரம் அப்படி. 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. பாதி கிணறு தான் அண்ணவனும் பங்காளி சொத்து எடுத்தவனும் வாழ்க்கையில் எனக்கு உருப்பட்டதா சரித்திரமே இல்லடா. அடுத்த சொத்துக்கு பங்காளியும் பணங்காயும் பதம் மட்டும் தான் வெட்டணுமா? இல்லன்னா பதம் தவறி போச்சுன்னா வேற மாதிரி மிச்சமில்லாமல் அழைக்கக்கூடியது பல விஷயங்கள் இருக்கு. ராமாயணம் ஒண்ணு வைக்கலோட எரியிற நெருப்பு, இன்னொன்று கடன். இதெல்லாம் வாங்கணும். சரியா தானே பேசிட்டு இருக்கேன்? இந்த மைக்ல நின்னுட்டு வாயை எடுக்க மாட்டற. அடுத்து நமக்கு என்ன கேட்க வர்றேன்னு பாட்டுக்கு பேசிட்டே தான் இருக்க. என்ன நான் கேட்க வர்றீங்கறதே புரிஞ்சு முதல்ல. ராமாயணம் பேசுறீங்கல்ல, ராமாயணம் இதாங்க பேச்ச நிப்பாட்டுங்க. இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன்ல, அப்புறம் நான் பேசுறத தான் நீங்க கேட்கணும். அந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் போன்னு சொல்லிட்டீங்களா, உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் இந்த பக்கம் வந்துட்டேன்ல. ராமாயணத்துல சீதை எங்கிருந்து பிறக்கப்பட்டாள்? சீதை எங்க பிறந்தாங்கன்னு ஏதாவது எழுதியிருக்கா? எங்க இருந்து பிறக்கப்பட்டாள்னு சொன்னா சொல்லணும். பிறந்தாளா இல்லையா? எங்க இருந்து பிறக்கப்பட்டாளா இல்ல கண்டெடுத்தாங்க அப்படி சொல்லணும். பிறந்தாலும் யாராருக்கு பிறந்தாலும் நான் கேட்பேன். அப்ப உனக்கு கேள்வியே கேட்க தெரியலன்றீங்க. சீதை பிறந்தா எங்க இருந்து பிறந்தான்னு கேக்குறேன். நான் கேக்குற கேள்வி உங்களுக்கு புரியலன்னு வெச்சுங்க. சீதை எங்க கண்டெடுத்தான்னு அப்படிதான் படக்குன்னு பதில சொல்லிடுவீல்ல. ஓ எங்களை பிரட்டி விடுறக்கா? உங்களை பிரட்டுறவங்க கேள்வியை கேளமா. எங்க இருந்து வந்தா? பூமியில இருந்து வந்தா. மண்ணுக்குள்ள இருந்தா. சித்திரை முதல் நாள் ஏறு உழுகும் போது. அட தெரியும் சாமி. எது கேட்ட? தெரியாத விஷயத்தை கேட்க, தெரிஞ்ச விஷயத்தை கேட்டேனமா உன போற. திரும்ப அந்த அம்மா எங்க போனாங்க? மறுபடியும் பூமி பொளந்து மண்ணுக்குள்ள தான் போனாங்க. பூமிக்குள்ள தான் போனாங்க. ஏன் பூமியில இருந்து வந்தாங்க, ஏன் பூமியிலேக்கு போனாங்க? இது காரணம் என்ன? கேள்விக்கு வந்துட்டீங்க. ஆமாம்மா நான் கேக்குறேன். ராமாயணத்தை எழுதுனது யார்? வடமொழியில் எழுதுனது யார்? அப்படி கேளுங்க. தமிழா சமஸ்கிருதமா?
வடமொழி. நான் கேட்கும்போது நீ சுதாரிப்பா எப்படின்னு எந்த மொழி? ரட்சகன் என்று சொல்லக்கூடிய, அதுக்கு தான் நீங்களே சொல்லிவிட்டீங்கல்ல வடமொழி. அது சரி, வடமொழியில் யார் எழுதுனது? ரட்சகன் என்று சொல்லக்கூடிய வால்மீகர். ரட்சகன்னா என்ன அர்த்தம்? என்ன என்ன நான் என்ன சொன்னாலும் அதுல கேள்வி இல்ல, கேட்கலாம். கேள்விக்கு என்ன நான் வரல. ரட்சகன், நீ ஒரு கேள்வி கேட்டிருக்க. ஆமா. நான் என்னுடைய கேள்விக்கு வர்றேன். ரட்சகன் சொன்னீங்க. ரட்சகன்னா என்ன? என் பேர் நாரதர். நான் என்றால் நாதம். ஐயா அதெல்லாம் தெரியும் சாமி. உன் பேர் வள்ளியே வந்துச்சு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ரட்சகன்னா என்ன காரணம் தெரியுமா? ரட்சிப்பவன், கொள்ளையடிக்கிறவன் அர்த்தம். திருடுறவன் அர்த்தம். அவன் பேர் திருடேன். சரி, அப்ப அவன் பேர் என்ன? அவன் திருடேன், அவன் பேர் என்ன? அவன் தான் ரட்சகங்கிறல்ல. ரட்சகன்னா தான் கொள்ளையடிக்கிறவன் சொல்லியாச்சு. அப்புறம் என்னங்க? அப்ப அவன் பேர் என்ன? வால்மீகர். என்ன அது அதுக்கு அப்புறம் எதுக்கு அப்புறம்? வால்மீகியா வான்மீகியா? வால்னா புற்று, அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க ஒரு எழுத்து வெல்லும் ஒரு எழுத்து கொள்ளுங்கிற பேரை பேசக்கூடாது. இல்லங்க, வால்மீகி வேறு. ராமாயணத்துல சீதை காட்டுக்குள்ள கொண்டு விட்டாங்களா? லவகுசன் பிறந்தது எந்த யாரு ஆசிரமத்துல? வால்மீகி ஆசிரமத்துல. யார் ஆசிரமத்துல? வால்மீகி. அப்ப ராமாயணத்தை எழுதுனது யாரு? வால்மீகி. அவர் வான்மீகி. வன்மீகம்னா புற்றுன்னு அர்த்தம். புற்றுல இருந்து நாரதர் சொன்ன கதையை கேட்டதுனால புற்ற தட்டி விட்டு பிரம்மதேவன் தான் அவருக்கு ஆட்சி கொடுத்து பேர் வைக்கிறார். ஐயா, நாரதர் சொன்ன கதையில பூரா கேட்டதுனால, புத்துக்குல இருந்து கேட்டதுனால வான்மீகி என்ற பெயரோடு ராமகாவியத்தை சரி, எழுதுவார். அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்டதுக்கு பதிலே வரலையே. வேற என்னமோ இல்ல, வர்றேன் அதுக்கு தான் வரேன். சரி வாங்க. இந்த ராமாயணத்தை எழுதுனது ரட்சகன்ங்கிறது இயற்பெயர் வேற ஒன்று இருக்கு. அது இருக்கட்டும். அவன் இருந்து ராமாயணத்தை சமஸ்கிருதத்தில் எழுதினார். தமிழாக்கம் பண்ணது யாரு? கம்பர். மகாபாரதத்தை சமஸ்கிருதத்தில் எழுதினது யாரு? அதுலயும் ராமாயணத்தை தமிழாக்கம் பண்ணியவர்கள் 5 பேர் ராமாயணத்தை எழுது. ஒன்று வால்மீகர், இன்னொன்று கம்பர், அதுக்கப்புறம் துளசிதாசர். அதிகமாக ராமனுடைய நாமத்தை உச்சரித்ததுல அவர் தான் முதல் பங்கா. யார்? ஆஞ்சநேயரை விட துளசிதாசர், ஆத்மநாதர், அறிவுநாதர் அப்படின்னு 5 பேர். மகாபாரதத்தில் எழுதினது யாருன்னு தமிழா சமஸ்கிருதத்தில்? சமஸ்கிருதம். வேத வியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுதுகிறார். ஒரு கடவுளே ஒரு காவியத்தை எழுதியிருக்காரு. இங்க வந்து கடவுள் போய் சொல்றாரு, அவர் எழுதுங்க. கடவுளே எழுதுறாரு. அவர் வேற சொல்றாருங்கறீங்களா? நாரதர் நீங்க தானங்க சொன்னீங்க. ஆமாமா, நாரதர் கடவுளுக்கு சமம் தானே. அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. கடவுள் இருந்த இடத்துல இருந்துகிட்டே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவார். நீங்க ஊரா தெரு தெருவா முச்சந்தியா போய் அங்க நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. கடவுளுக்கு சமமானவர் தான் சொன்னேன். கடவுளோட கிட்டத்துல மகாபாரதத்தை வடமொழியில் எழுதினாங்கல்ல, தமிழாக்கம் பண்ணது யார்? தமிழாக்கம் பண்ணியது யார்? ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? என்ன? இன்னைக்கு நம்ம அரசாங்கம் பால்கோவா. எது? ஆமா, என்னங்க திருப்பதி லட்டுன்னா வில்லிபுத்தூர் வந்து என்னங்க பால்கோவா தானே? திங்கிறதுல தான் இருப்பியா? என்னமா சின்ன அரசாங்கம் சின்ன என்ன தெரியுமா? முத்திரை சின்ன எது? கோபுரம். அங்க உள்ள கோபுரம் தாங்க. தமிழ்நாட்டுல எத்தனை கோயில் இருக்கு? ஆமா ஆமா. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பெரிய கோவில்னா எதை சொல்றோம்? தஞ்சாவூர். தஞ்சாவூரோட பெரிய கோவில் ஏதாவது இருக்கா? இல்ல, ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பெயர்னா அதுதான் பெரிய கோயில்னா அதை தான் சொல்லுவோம். அந்த காலகட்டத்துல இருக்கு பெரிய கோயிலா கட்டினா அதுதான். தஞ்சாவூர் கோவிலுடைய உயரம் 216 அடி. அதை விட உயரமான கோபுரம் ஸ்ரீரங்கம். ஆமா. ரங்கநாத பெருமாள் கோவிலுடைய உயரம் 236 அடி. இது அந்த இதெல்லாம் வைக்காம ஏன் உன்னாந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரத்தை வச்சாங்க? அதுல எந்த விதமான மதங்களையும் ஒப்பிட்டு இல்லாமல் இருக்கும் நாடுங்கிறது மதசார்பற்ற நாடுங்கிறதுக்காக எந்த முதலமைச்சர் இருக்கும்போது வச்சாங்க தெரியுமா? இருக்கட்டும். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி அப்படிங்கிறவர் தான் முதலமைச்சர். அவர் காலத்துல தான் முதலாக அரசாங்க முத்திரை சின்னம்னு கோபுரத்தை கொண்டாந்து வச்சாங்க. இப்ப ராமாயணம் பத்தி என்ற கேட்டீங்களே, ராமாயணத்தின் கதாநாயகி சீதை. ஆமா, சீதை. நீங்க கேட்டதுக்கு நான் ஒரு கேள்வியை கேட்டு விடுறேன், அதை யோசிச்சுட்டே இருங்க, அதுக்குள்ள நான் பதில் சொல்லிடுவேன். இல்லங்க, நான் தான் கேட்டுட்டேனே. சீதை கண்டெடுக்கப்பட்டது பூமியில இருந்து திரும்ப பூமியை பிளந்துக்கிட்டு போனாங்க. நான் சீதையை பத்தி தான் கேட்டிருக்கேன். அதை சொல்லுங்க. இன்னைக்கு பெண்கள் எல்லாம் கையில மருதாணி வைக்கிறாங்க பாத்தீங்களா? ஆமா, மருதாணி வச்சுக்கிறாங்க பெண்கள்லாம். சீதைக்கும் மருதாணிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இது என்னங்க இது கதையா இருக்கு? நான் கூட மருதாணி வச்சுக்கிட்டு தாங்க வந்தேன். ஏன் பெண்கள் ஏன் கையில மருதாணி வைக்கிறாங்க? அத முதல்ல வச்சது யாரு? அதுலயும் கணவன் மீது அதிகமா ஆசை இருந்துச்சுன்னா மருதாணி நல்லா சக்கச்சவேன்னு சவந்து போகுமா, அல்லனா சிவப்பு கொஞ்சம் குறைவா இருக்குமா? யார் உங்க ஆயா சொல்லி கொடுத்துச்சா? ஆயாவா? எனக்கு ஆயாவே இல்ல. ஆயாங்கிறீங்களே. பெரிய மனுஷனாமா அப்படி சொல்லுவாங்க. கையில வச்சா புருஷன் நினைச்சு கடியே எப்படி பாசம் இருக்குதுன்னு தெரியும். பெரிய மனுஷன்ல இல்லாம முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்க்கறதுனால தான் பல விஷயங்கள் தெரியாம இருக்கு. மருதாணிக்கு சம்பந்தம் இருக்குன்னு நான் என்னங்க சம்பந்தம்? நான் கேள்வி கேட்டா திரும்ப நீங்க கேள்வி கேட்பீங்களா? கேள்விக்கு கேள்வி பதில் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன? சீதை கேள்விக்கு கேள்வி பதில் ஆகும். சீதை மண்ணுக்குள்ள கேள்விக்கு கேள்வி பதில் ஆகும். கேள்வி ஒன்று கேட்டா தானே பதில் சொல்ல முடியுங்கிறீங்களா? இல்ல, நீங்க எந்த ஊருன்னு கேட்டா எந்த ஊருன்னு சொல்லுவீங்க? எங்க ஊருன்னு தான் சொல்லுவேன். அது உங்க ஊரு தாங்க. உங்க ஊரு எந்த ஊரு? பிறந்த ஊரும்பேன். பிறந்த ஊரு எந்த ஊரு? எங்க அப்பா அம்மா இருக்க ஊரும்பேன். அப்பா அம்மா இருக்கிற ஊரு எந்த ஊரு? ஊர் தான். அதான் உங்க ஊரு எந்த ஊரு? மேலூர்னு சொல்லுவேன். மேலூர்னு எனக்கும் தெரியும் சாமி, உங்களுக்கு தெரியாதா? அதான் கேள்வியே கேள்வி பதில் ஆகும். சீதை மண்ணுக்குள்ள இருந்து வந்தாங்க, மறுபடியும் மண்ணுக்குள்ள போனாங்க தான். உங்களுடைய சீதை பிறக்க
இலங்கை எளிய அப்படிங்கறது கூற்று. சரி. முதல் நாள் அன்று சித்திரை முதல் நாள் அன்று ஏர்வுலூராக சீதையை கண்டெடுத்துறாங்க. இது எல்லாரும் இருந்து மறுபடியும் ஏன் மண்ணுக்குள்ள போனோம் அப்படிங்கறதான் காரணம். ராமாயணத்திலே மிகச்சிறந்த பலசாலிகள் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ராவணேஸ்வரனை பெரிய ஆளுன்னு சொல்றோம்ல, அந்த ராவணேஸ்வரனையே வாலி தன்னுடைய மகன் அங்கதனுக்கு 12 வருஷம் விளையாட்டு பொம்மையா கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருந்தானா. அப்ப ராவணேஸ்வரனை ஒருத்தன் பிடிச்சி அடக்கி வைக்கிறான்னா அவனை விட வாலி எவ்வளவு பெரிய பெரிய பலசாலியா இருப்பான். வாலி வாங்கிய வரம் என்ன, தான் முன்னாடி எவன் நின்று எதிர்த்து போரிட்டாலும் எதிராளியோட பாதி பலம் இவனுக்கு வந்துடும். அப்ப இவன் பலமும் இருக்கு, எதிரியோட பாதி பலமும் இருக்கு. எதிரியால ஜெயிக்க முடியுமா? அதனாலதான் ராவணேஸ்வரனே கட்டி தூக்கி போட்டாராம். அப்பேற்பட்ட வாலியை கொன்னாத்தான் அடுத்த கட்ட நிகழ்வு நடக்கும்னு தெரியும். அப்ப ராமர் வாலியை கொல்றார். கொல்ல போகும்போது வாலி இறந்து விட்டான். அப்போ ராமர் நேருக்கு நேர்ந்து போரிடல, ராமருமே மறைஞ்சிருந்தா வாலியை கொல்றார். 7 பனை மரங்களை ஒன்னா தொலைச்சு 7 அங்கிடுமா நிக்குது. ஒருவரை வச்சு ஒரே நேர் வரிசையில் வர வச்சு தான் வனமரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து வாலி ராமன் அடிக்கிறார். ராமன் வந்து வாலி அடிக்கிறார். அப்ப வாலி செத்து சாக போற நிலைமையில கிடக்குறான். அப்ப அங்கிருந்து அழுதுகிட்டு வர்றாளாம் யாரு, வாலியோட மனைவி தாரை. அப்ப அந்த தாரைங்கிற அம்மா அழுதுகிட்டு வரும்போது புருஷனை மடியில போட்டுக்கிட்டு சுமந்துட்டு அழுதுகிட்டு சொல்லிச்சான், உங்க மனைவி சீதாதேவியை ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனான்னு சுக்ரீவன் போய் உதவி நாடினீங்களே, ஒருவேளை வாலிகிட்ட வந்து நாடி இருந்தீங்கன்னா ராவணேஸ்வரனை எப்பயோ கொண்டாந்து கட்டி கொண்டாந்து போட்டு போய் உங்க மனைவி எப்பயோ தூக்கிட்டு போயிருக்கலாம். அதாவது அவன் செஞ்ச தவறுனால இன்னைக்கு ஏன் புருஷனை நீங்க கொண்டு விட்டீங்களே, விண்ணுலகத்துல இருந்து வந்தார் என்னுடைய கணவன், மறுபடியும் விண்ணுலகத்துக்கு போறார், நான் எப்படி என் புருஷன் இல்லாம அலையிறேனோ, உன்னுடைய மனைவி சீதாதேவி மண்ணுக்குள்ள இருந்து இருந்தவன், எப்படி நான் புருஷன் இல்லாம இப்படி வேதனை பண்ணணும், அதே மாதிரி மண்ணுக்குள்ள இருந்து வந்த பொண்டாட்டி சீதையும் மறுபடியும் மண்ணுக்குள்ள போவா அப்படின்னு அந்த அம்மா யாரு, வாலியினுடைய மனைவி தாரையிட்ட சாபம் போறாங்க. ராவணேஸ்வரன் வந்து 10 மாசம் சுமந்து 10 மாசம் தூக்கி கொண்டு வச்சிருந்தேன், திரும்ப கூட்டியாந்து வச்சு வாழ்றதுக்கு நான் என்ன ராமே மாதிரியான ஒரு சலவை தொழிலாளி பேச கேட்ட உடனே காட்டுக்குள்ள அனுப்பிடுறாங்க. காட்டுக்குள்ள போனோடனே தன்னுடைய கணவன் பாருங்களேன், அந்த காலத்துல எப்படி வாழ்ந்திருக்கான், தன் புருஷன் நம்மளை சந்தேகப்பட்டாரே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு அழுகும் போது அன்னை பூமாதேவி பூமியை 2ஆக பிளந்து கொண்டு தன்னுள் ஐக்கியமாக்கி கொண்டாள் சீதாதேவி. அப்ப மனைவியை பிரிகிறார் ராமரு. மனைவி இந்த இடத்துல திரும்ப சொல்லுங்க இந்த கதையை. மண்ணுக்குள்ள பிளந்து போறது கதையை இன்னொரு கதையை முறை சொல்லுங்க. தன்னுடைய கணவன் நம்ம மேல சந்தேகப்பட்டாரே அப்படிங்கிறது. அப்ப மறுபடியும் உள்ள போயிடறாங்க. அப்ப மனைவியை பிரிந்து ராமர் மனம் வாடுகிறார். அப்ப ராம அவதாரம் முடியும் போது சரயு நதிக்கரையில எல்லாம் முடிஞ்சு தன்னுடைய கதையை முடிச்சுட்டு மேல போயிடுறாங்க. மண்ணுக்குள்ள இருந்து வந்த சீதை மறுபடியும் மண்ணுக்குள்ளே போனும் சாபம் கொடுத்தது வாலியினுடைய மனைவி தாரை. என்னம்மா மண்டையாட்ட சொல்லு. இல்ல எனக்கே புரியல என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. சரி இருக்கட்டும், ஏன்னா நீங்க பெரிய மனுஷன், நீங்க சொன்னா அது உண்மையா தான் இருக்கும். நான் சின்ன பிள்ளை இல்ல, உங்க வயசு அனுபவங்கள் வேற, என் வயசு அனுபவங்கள் வேற. நீங்க 4 யுகத்திலே இருக்கக்கூடிய ஆளு, நான் அப்படி கிடையாது. கலியுகத்துல அது 13 வயசு, அதனால சின்ன பிள்ளையா. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த நான் கேட்டதுக்கு பதில் என்ன கேட்டீங்க? சீதைக்கு மருதாணிக்கு சம்பந்தம். இது என்னங்க இது? வெத்தலை போடுறீங்களா மாப்பிள்ள? வெத்தலை போடும்போது ஏன் காம்பை நுனியும் கிள்ளி போடுறாங்க? தேவலோகத்துல இருந்து பெண்கள் கொண்டு வந்த காரணத்தினால அது கிள்ளி போட்டாங்க. அது எல்லா பேரும் சொல்றது. அந்த கதைக்கு ராமாயணத்துக்கு சம்பந்தம் இருக்கு. இந்த இதுக்கு ராமாயணத்துக்கு சம்பந்தம் இருக்கு. இந்த வெற்றிலையை ஆஞ்சநேயர் கொண்டு வந்ததாகவும் ஒரு காரணம் உண்டு. அதுதான் வெற்றிலையாக மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயருக்கு மாலை அணிவித்து அது ஆஞ்சநேயர் கொண்டு வந்தா ஏன் காம்பை நுனிங்கிறாங்க? அது அப்படிதான் கதை. சரி, நீங்க பெரிய மனுஷி, நீங்க வந்து வள்ளியம்மை தெய்வத்துக்கு சமமானவங்க, நீங்க சொன்னா தெரியாதே இருக்கேன். அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. அதுதான் காரணம், பெண்கள் கொண்டுட்டு வந்த காரணம் தான் அது. அப்ப ராமாயணத்துக்கு முன்னாடி யுகத்துல இருந்தவங்க, மகாபாரதத்துக்கு முன்னாடி இருந்த யுகத்துல இருந்தவங்க இல்லாம போட்டு இருந்தாங்களா? ஆதி காலத்துல இருந்து வெள்ளைய வெத்தலைன்னு கதைக்கு வாமா தொடர்ந்ததுல இருந்து தாங்க. நீங்க என்னங்க பேச்சு பேசுறீங்க? சரி, அப்புறம் வாங்க வந்த காரணத்தை சொல்லுங்க. இயல் இசை நாடகம், இயல்னா பேச்சு, இசைனா பாட்டு, நாடகம்னா நடிப்பு, 3க்கும் மெருகூட்ட நடை உடை பாவனை. நான் வந்த வேலையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கவே, எல்லா பேரும் என்ன நினைப்பாங்க, வள்ளிக்கு பதில் தெரியல முடிக்க சொல்றாங்கன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் சொல்லவே நான் ஒரு வேலை நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லாம இருந்தா நீ விட்டுருப்பியா? நான் புடிச்சு வச்சு கேள்வி கேட்பேன். ஆனா நான் எப்படி தெரியுமா, தெரியல போனா போயிட்டு மத்த வள்ளிகளா இருந்தா மத்தவங்களா இருந்தா என்ன தெரியுமா கேட்பேன், என்ன வரலாமா வள்ளின்னு நான் உள்ள போயிருவேன். நான் அதுக்கெல்லாம் வருத்தப்படவே மாட்டேன். வர மாதிரி கேட்பேன், உடனே போய் கேட்பேன், ஏன்னா நீ தெய்வத்திற்கு சமமான. ஐயோ தோடா, அல்ல சூடு சோரனா இருக்கிறாள், கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க. அப்ப சூடு சோரனா இல்லையா? இல்லமா இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா இது? அட மத்தவங்கள பார்த்தா அப்படி கேட்டிருப்ப, நீ வள்ளி தெய்வத்துக்கு சமமானவங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா புகழ்வதை போல இகழ்வதும் உண்டு, இகழ்வதை போல புகழ்வதும் உண்டு. அம்மானை இப்ப கைப்பிடிப்பான், சொக்காலை பக்கம் சொருகுவான், நக்கணவன் ஆட்டை எடுப்பான், ஆலம்பாலை உண்டிடுவான், காட்டில் குடியிருப்பான் கான். சிவபெருமானை இகழ்வதை
பூமாரி போல புகழ்ந்து பாடினார் காலமேக புலவர். ஆனால் அவர் சாகும்போது மண்டை வெடிச்சு செத்தார். அந்த மாதிரி எல்லாம் நீங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாக. அதனால மண்டை வெடிச்சு போயிடக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க வாயை மூடுங்க. நீங்க என்ன புகழ்ந்து பேசுறது போதும். தெய்வத்துக்கு ஒப்பானவள் தெய்வத்துக்கு ஒப்பானவள் சொல்லிட்டு சூடு சொன்ன இருக்கா தெய்வத்துக்கு ஒப்பா, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? இல்ல நீங்க ஏன் தவறா நினைக்கிறீங்க? நான் எங்க தவறா எடுக்கிறேன்? தவறா நம்மளுடைய எண்ணம் எப்படியோ அதுதான் பிரதிபலிக்குமா? உங்க வாயில இருந்து வர்ற வார்த்தை தானே எண்ணம். இப்போ காட்டுல தனியா இருக்காங்க சீதை. அப்ப பார்த்தா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த அழுதுகிட்டே இருக்க மருதவாணி அப்படிங்கிற ஒரு பொம்பளை பிள்ளை அந்த சீதையை அழைச்சிட்டு போய் பத்திரமா அவங்க குடிசையில வச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குடிசைக்குள்ள யமதர்மனுடைய மனைவியும் வர்றாங்க. யமனோட சண்டை ஓடுகிட்டு பூலோகத்துக்கு வர்றாங்க. இது அந்த அம்மா அழுதுகிட்டு இருந்தானே அந்த அம்மாவையும் கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு அந்த குடிசையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல யமனுடைய தூதுவர்கள் அங்கிருந்து வர்றாங்க. அவங்கள்ட்ட சண்டை போறாங்க. யாரு மருதவாணிகிட்ட இந்த அம்மாவை குடுமா, யார் யமதனுடைய மனைவி வேறு, ஐயோ அந்த அம்மாவையும் புடிச்சு கேட்க வந்து என்னடா யமதர்ம முண்டாட்டி கொண்டாடினா யமதர்ம முண்டாட்டி பேர்லயே கேட்க வந்து நீயே சொல்லிட்ட. அது அப்ப அந்த பிள்ளை எங்கன வாய்ப்பை விடும், நான் அதை பிடிச்சி கேள்வி மாதிரி பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு முடிவோட. இல்ல நீங்க முடிவோட தானே என்னால முடியும்னு சொல்லி தானே ஆரம்பத்துல போட்டி விட்டீங்க. அது முடியாதுன்னு அப்புறம் என்னத்துக்குங்க இங்க வேலை? அதனால இந்த பிள்ளை எங்கன கேள்வியை விடும் அப்படி பார்த்து பிடிச்சுக்கோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அது சரி. அது நான் எது எல்லாம் வேறா நாரத டைம் பேசும்போது கூட சில இடத்துல சில பிராட விட்டுருவேன். ஆனா உங்களை மாதிரி ஆள் நாரத பேசும்போது ரொம்ப சும்மா இருப்பா நொய்ய நொய்யன்னுக்கிட்டு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா யமதர்மனுடைய தூதுவர்கள் வந்து சண்டை போடுறாங்க. இந்த பொம்பளை பிள்ளைய வெட்டி போட்டாங்க. யார? மருதவாணியை வெட்டி போட்டுட்டு இழுத்துக்கு பிடிக்கிறாங்க. பிடிக்காம யமதர்மனே வந்துடுறாரு. சண்டை நடக்குது. இந்த அம்மா சீதை வந்து கையில காலில் விழுந்து கும்பிட்டு கேட்குறாங்க, ஏமா எனக்காக இருந்த ஒரே துணை அந்த பொம்பளை பிள்ளை தான், அதை பிடிச்சி வெட்டிட்டீங்களே. அப்படிங்கும்போது யமதர்மனுடைய மனைவி சொல்றாங்க, இவங்களுக்கு ஒரு சிறப்பு கொடுங்க, அப்பதான் நான் உங்க கூட வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னாங்க. பொண்டாட்டி சொன்னா புருஷன் கேட்காத புருஷனா இருக்காங்க. சரிம்மா என்ன செய்யலாம், மீண்டும் உயிர் எழுப்பித்தார்கள். பொம்பளை பிள்ளைய எழுப்ப முடியாது. இந்த பிள்ளைய ஒரு தாவரமா எழுப்பி நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி தாவரம். சந்தேகம், நீங்க இவ்வளவு பேசுனீங்கல்ல, யமதர்மன் மனைவி பேரை சொல்லுங்க, அதுல உள்ள வாங்க, பேரை சொல்லுங்க. சொல்லிட்டாங்க மாப்ள. நீ எப்பப்பா முழிச்சுக்குவ? இல்ல இனிமே அதுக்கு முன்ன இன்னமும் இருக்கு. உள்ள இறங்குவான். அங்க அடிக்கிறாங்கல்ல என்ன கிளாஸ். அதான் நீ கதையை சொல்லுமா. நேரா முருகவர் கையில வேலை பிடிச்சிட்டு நிக்கிறாரு. ஐயா மகவானே, என்ன சொல்ல வந்த கதையை மறந்துட்டேனப்பா. அப்படியா? குறுக்கு எப்படி பேசுறது? என்ன பண்றது? குறுக்குசால் போடுறது. சும்மா இருங்க. ஆமா, இது எப்போதும் அவர் செய்வாரு. இப்ப நீங்க சரிங்க. நான் ஒரு நேரத்துல சமாளிக்கிறதா, நான் 2 நேரத்துல சமாளிக்கிறதா? உடனே யமதர்மனுடைய மனைவி ஐயோவின் கூற்று வேண்டுகோள் படி அந்த அம்மா செடியா மாற்றி அந்த செடியோட இலையை யாரெல்லாம் கையிலே சூட்டி கொள்ளுகிறார்களோ அந்த அம்மா ரத்தம் தான் அந்த கை செவந்து போறது. புருஷனுடைய மருதவாணி அப்படிங்கிற அதை ஏன் கையில ஒண்ணாந்து தேய்க்கிறேன்? கணவன் படிக்கு ஆசை எப்படி இருக்கோ அந்த ஆசையின் படி அப்படியே செவந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் மருதாணி வச்சு கையில மருதாணி வச்சிருக்கிற அந்த மருதாணி அழியிற வரைக்கும் யமதர்மன் வந்து உயிரை பிடிக்க கூடாதுன்னு வரமா கேட்டு வாங்கிட்டு சொல்ல. நான் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்றேன். அட எங்கங்க சொல்ல வரீங்க? 2 பேரையும் சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆகுது. மருதாணி பெண்கள் வச்சுக்கிட்டா, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரு 6-7 நாள் வரைக்கும் அது அழியாது. அது அழியிற வரைக்கும் யமதர்மனால் உயிரால் பிடிக்க மாட்டார். இதுக்காக ஒரு வரமா கொடுத்துரு. வருஷம் முச்சூடு கையில மருதாணி வச்சுக்கிட்டே இருக்க. சீதையோட அம்சம் என்ன தெரியுமா? மகாலட்சுமியோட அம்சம். அந்த அம்மா மருதாணி செடிக்கு கீழே தான் இருந்தாங்களா. அதனாலதான் அந்த மருதாணி மகாலட்சுமியோட அம்சம் கொண்டது. மகாலட்சுமி கும்புறானீங்களா, வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடுறீங்கன்னா மகாலட்சுமி புகைப்படம் இருந்துச்சுன்னா அதுல வந்து மருதாணி பூ வைக்கலாம், மருதாணி விதையை போட்டு சாம்பிராணி போடலாம், மருதாணி இலையை அந்த அம்மா கிட்ட வச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, கேட்ட வரதான் அள்ளி கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் பல விஷயம். ஒரு வார சோத்துக்கு ஒரு சோறு வதம் ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பள தானே வளரும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகுது. அந்த 3வது பழமொழிக்கு மட்டும் அர்த்தத்தை யோசிச்சு போய் நான் வந்த மாப்பிள வேலையை சொல்றேன். என்னது மாப்பிள பார்த்து வந்திருக்கேன் உனக்கு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு குழம்பு சாப்பிட்டு குழம்பு இருந்தாதான் சாப்பிட முடியும். அதான் நாக்கு பிடிச்சிருக்குது. சும்மாரு மாப்பிள பார்த்து வந்திருக்கேன் உங்களுக்கு. என்னம்மா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இப்போ அர்ஜுனன்ட்ட மகாபாரதத்துல கேள்வி என்ன கேட்டுட்டீங்க. தலையோட போறது, தலை பாகையோட போறது, வந்தது தலைக்கு வந்தது தலை பாகையோட போகுதுன்னு சொன்னேன். அது ஏன் அப்படின்னு சொல்லி என்ன கேள்வி கேட்டீங்க. நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். இதுக்கு நீங்க இப்ப பதில் சொல்லலனாலும் பரவாயில்ல, அடுத்த முறை இங்க வரும்போது கூட நீங்க சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த சட்டம் போடாதுன்னு உன்னை ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். இந்த சட்டம் போடுறதாங்க வேலையே. சொல்லுங்க. அப்புறம் நீ என்ன கேட்டு எனக்கு பதில் தெரியாதவா நிக்க போற மாதிரி. அப்ப எனக்கு என்ன கேள்வி கேட்டானே எனக்கு பதில் தெரியாதா? நான் மட்டும் என்ன வாயை பார்த்துக்கிட்டா நிக்க போறேன்? மாப்பிள பார்த்து வந்திருக்கேன். யோசிக்கிறேன். மாப்பிளையோட பேர் என்ன தெரியுமா? உங்க வீட்டுல தங்க விலையோ
கட்ட வண்டி இது கரையாணி கலந்த வண்டி ஆள பிறந்த வண்டி ஆடி ஆடி அழுத்த வண்டி ஓட்ட வண்டி ஓட்டுற மாமா மாட்டிக்கிட்டு ராமரே ராமா ஓட்ட வண்டி ஓட்டுற மாமா மாட்டிக்கிட்டு ராமரே ராமா கட்டிக்கமா கட்டிக்கமா ஆளு தெரிஞ்சவம்மா நாகரீகம் அறிஞ்சவம்மா ஆளு தெரிஞ்சவன் நாகரீகம் அறிஞ்சவம்மா நல்லவம்மா 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 நாலு மூணும் தெரிஞ்சவம்மா ஒரு உலக பார்ப்போம் ஏற்ற புருஷன் ஒரு உலக பார்ப்போம் உனக்கு ஏற்ற புருஷன் முருகன் பள்ளிப்பட்டே கட்டிக்கிட்டு சேர்ந்துட்டம்மா அரை பாதி வயசு போனா உனக்கு பருவ மாறி போகும் அழுத்த கிழவியான உனக்கு வாழ்க்கை நாரி போகும் அடிமட்டம் போல வந்தவத்தி பார்த்தவர்களே உள்ளவத்தி கேளடி உள்ளே பள்ளிப்பட்டே கட்டிக்கம்மா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குமரன் கடவுள் தான் உன்னுடைய புருஷன். நான் கேட்டேனாக்கா எந்த பிள்ளையாவது எனக்கு புருஷன் மாத்த கட்டுவீங்கன்னு கேட்குமா? இல்ல எங்க அம்மா அப்பா சொன்னாங்களாக்கா? யாரு? இல்ல அண்ணன் தம்பி சொன்னாங்களாக்கா? உன்னை யார் பெத்தவன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. அப்ப யாரோ ஒருத்தர் எடுத்து வளர்த்தாரு. வளர்த்தவங்க. ஒரு பெண்ணுக்கு எத்தனை வகையான அப்பா இருக்காங்க? பெற்ற பாசத்தை விட வளர்த்த பாசத்தார். ஒரு பெண்ணுக்கு எத்தனை வகையான அப்பா? பெற்ற தந்தை, வளர்த்த தந்தை, பேணி வளர்த்த தந்தை, கல்வியை கற்ற தந்தை, பல விஷயங்கள் இருக்கு. மனம் முடித்து வைப்பவனும் ஒரு தந்தை தானே? அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. உனக்கு தெரிஞ்சதான் முடித்தேன். நான் உங்களை தந்தையாவே ஏத்துக்கிறேன். ஐயையா ஐயோ ஏப்பா போய் என்ன தவ வேடம் இன்று மாலை சூரியன் மறைவதற்குள்ளாக உன்னையும் அந்த கலிதாசன கந்தனான கார்த்திகை மனமுடித்து வைக்காமல் நான் நாரதரும் இல்ல அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சமில்ல. அடே ஆல்ரவுண்டு நாளைக்கு அந்த அம்மா போய் மேடையில் போய் பாடணும். அடிச்சேன்னா அந்த அம்மா என்ன நடக்குதுன்னே தெரியாம நின்றுக்கு இருக்கு. காது எனக்கு வந்து இங்கே நிக்கிற எனக்கே காது அப்படி கொய்யுங்குதே. பாவங்க பெட்டிக்காரவங்க அம்பட்டு பேரும் பாவங்க. அம்பட்டு பெட்டிக்காரவங்களுக்கு காது கேட்காம போனதுக்கு காரணமே சூர்யா தான்.